அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ் அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். எனவே அந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் கூற வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் என் மீது ஸலவாத் வெள்ளிக்கிழமை கூறுகிறார்களோ அந்த ஸலவாத் என் மீது எடுத்துக்காட்டப்படுகிறது என்பதாக. அவர்கள் இந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கும் நிலையில் எங்களுடைய ஸலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் என்பதாக கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அன்பியாயி. அல்லாஹு தாலா நபிமார்களுடைய உடலை பூமி சாப்பிடுவதற்கு அந்த பூமிக்கு தடை செய்து விட்டான் என்பதாக. இந்த ஹதீஸ் அபூதாவுதில் அறிவிக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறுகிறார்கள், லா தஜ்அலு கபூர ஈதன். என் புதைக்குழியை, எனது கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என் மீது அதிகமாக ஸலவாத், நிச்சயமாக உங்களது ஸலவாத் நீங்கள் எங்கு இருந்தாலும் என்னை வந்து அடையும், நீங்கள் எங்கு இருந்து கூறினாலும் என்னை வந்து சேரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் அறிவிக்கப்படுகிறது. ஃபலாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், ஒருவர் தன் துஆவின் போது அல்லாஹ்வை புகழாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறாமல் துஆ செய்ய வேண்டாம். அப்படி செய்து கொண்டிருந்த ஒருவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து அவரிடமோ அல்லது மற்றவரிடமோ, உங்களில் ஒருவர் துஆ செய்தால் முதலில் இறைவனை புகழட்டும், பின்பு என் மீது ஸலவாத் கூறட்டும், பின் அவர் விரும்பியதை அல்லாஹ்விடம் துஆ கேட்கட்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலும் திர்மிதியிலும் அறிவிக்கப்படுகிறது. திர்மிதி இமாம் இந்த ஹதீஸை ஹஸன் சஹீஹ் என்று